வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காதல் அழகிய பிழை. அத்தியாயம் 13. நாட்கள் ஓட ஆரம்பித்த நிலையில் யுகேந்திரன் மயூரி விஷயம் ஊருக்குள் பரவ ஆரம்பித்திருந்தது. இருவரும் கணவன் மனைவி. உதய் அவர்களது குழந்தை. எதற்காகவோ பிரிந்து இருந்திருக்கிறார்கள் என்று அலுவலகத்திலும் பேச்சு அடிபட்டது. யாரும் மயூரியின் முகத்திற்கு நேராக பேசாவிட்டாலும் அவள் தலைமறைந்தவுடன் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். தேவையில்லாமல் தன் மானம் கேள்விக்குறியாக்கப்படுகிறது என்ற கோபம் முழுவதும் மொத்தமாய் யுகேந்திரனின் மேல் பாய அவள் அவனிடம் சீறினாள். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான். தன்னறையில் வந்து சீறியவளை நிதானமாய் ஏறிட்டு நோக்கியவன், என்னம்மா என்றான். எல்லோரும் நாம 2 பேரும் கணவன் மனைவின்னு பேசுறாங்க. இன்னும் ஏன் தனித்தனியா இருக்கணும்? வேற ஏதோ விஷயம் இருக்குது, அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசுறாங்க. அவங்க பேச்சையெல்லாம் நீ சம்மதம்னு சொல்ற ஒற்றை வார்த்தை ஒண்ணுமில்லாததா ஆக்கிடும். சொல்லு, சம்மதம்னு சொல்றியா? வெகு அமைதியாக வினவினான். சம்மதம்னு சொல்லிட்டால் மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்களாம்? அதுதான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சல்ல, இப்போ எதுக்கு மறுபடியும் கல்யாணம்னு கேட்க மாட்டாங்களா? அதுவும் 4 வயசு குழந்தையை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணினால் கைகொட்டி சிரிப்பாங்க. உனக்கு அதுதான் பிரச்சனைனா சொல்லு. கோவிலில் வச்சு சிம்பிளாக தாலி கட்டவும் நான் தயார்தான். அவளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் அவன் ஒரு பதில் வைத்திருந்தான். எதுக்கு யுகேன் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில என்னை நிற்க வைக்கிறீங்க? என்னால் முடியலை. அன்னைக்கு நடந்த கொடுமையை மறந்துட்டு இன்னொரு குடும்ப வாழ்க்கைக்கு என்னால் தயாராக முடியாது. உங்களுக்கு எந்த விதத்திலேயும் நான் பொருத்தமானவளாய் இருக்க மாட்டேன். அதோட உதயோட பொறுப்பை நீங்க ஏன் எடுத்துக்கணும்? அவனுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நீங்க வேறொரு பொண்ணை. அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. போதும், நிறுத்திடி. 100% குடும்ப வாழ்க்கைக்கு நீ பொருத்தமானவள்தான்னு இந்த நிமிஷம் கூட என்னால் நிரூபிக்க முடியும். வேண்டாமேன்னு பார்க்கிறேன். தேவையில்லாம பேசி பேசி என்னை வேற ஏதாவது வில்லங்கமா பண்ண வச்சிடாதே. அவன் பேச்சிலிருந்த அர்த்தத்தை உணர்ந்து கொண்டவள் பயத்தில் வாயை மூடிக்கொண்டாள். அப்புறம் என்ன சொன்ன? உதய்க்கும் எனக்கும் சம்மந்தமில்லையா? என்னை விட வேற எவனாலும் அவன் மேல உரிமை கொண்டாடிட முடியாது. இப்போ நான் சொல்றேன், கேட்டுக்கோ. என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு நீ முடிவு பண்ணினால் வேற என்ன காரணம் வேணும்னாலும் சொல்லிட்டு போ. ஆனால் உதயை மட்டும் ஒரு காரணமா இதுக்குள்ள இழுக்காதே. உதய்க்கும் எனக்கும் நடுவில் எப்பவும் நீ வரக்கூடாது. அவன் என் பையன்தான், அண்டர்ஸ்டாண்ட்? படபடவென்று புரிந்து தள்ளியவன் அறையை விட்டு வெளியேறிவிட்டான். வந்துட்டா காலையிலேயே சும்மா நைன்ட்டு மனுஷனை நிம்மதியா வேலை பார்க்கவே விடமாட்டா. முணுமுணுத்தபடி வெளியேறியது அவள் காதிலும் விழுந்தது. உதயின் மேல் அவன் கொண்ட உரிமை உணர்வில் அவள் ஆடிப்போய் விட்டாள். பெற்றெடுக்காத குழந்தையின் மேல் இவ்வளவு பாசம் வைக்க முடியுமா? குழம்பி நின்றவளுக்கு தெரியவில்லை அவனது உயிர் நீரில் உருவானவன்தான் அவளது பிள்ளை என்று. அன்றிலிருந்து அவள் அவனிடம் வாயை திறப்பதே இல்லை. எக்குத்தப்பாக ஏதாவது செய்து விடுவானோ என்று எதுவும் பேச மாட்டாள். அவனும் அவளை தொந்தரவு செய்யவெல்லாம் இல்லை. அவ்வப்போது அவளை சீண்டுவானே தவிர திருமண பேச்சை அதன் பிறகு அவனும் எடுக்கவில்லை. அவளாக மனம் உவந்துதான் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அப்படியொரு சூழ்நிலையை காலம் நடத்தி தரப்போவதே இல்லை என்பதை அவன் பாவம் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. ஆனைமுடி சிகரத்தில் ஏறிக்கொண்டிருந்தாள் அஞ்சனா. மூணாரின் மிகச்சிறந்த சுற்றுலா தலத்தில் இந்த ஆனைமுடி சிகரமும் ஒன்று. சிகரத்தின் உச்சியில் நின்று கீழே விரியும் அழகிய காட்சிகளையும் மலைத்தொடர்களின் அழகையும் காண கண்கள் 2 போதாதுதான். மலையேற்றம் என்றால் அஞ்சனாவிற்கு மிகவும் பிடித்தம். அதுவும் யாருடைய தொல்லையும் இல்லாமல் தனிமையில் மலையேறுவதை அவள் மிகவும் விரும்புவாள். ஒவ்வொரு வருடம் விடுமுறையில் மூணாருக்கு வரும்போதெல்லாம் அவள் இந்த சிகரத்தை காணாமல் வரமாட்டாள். அன்று காலையிலேயே தோளில் பையை மாட்டிக்கொண்டு ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், ஷூ சகிதம் அவள் கிளம்பிவிட்டாள். கால் வலிக்க வலிக்க இப்படி மலையேறதுல அப்படி என்னதான் சுகத்தை கண்டியோ? வருஷம் கிளம்பிடுற. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அழுத்து கொண்டபடியே வழியனுப்பி வைத்தார் சிவகாமி அம்மாள். அதெல்லாம் ஒரு தனி ஃபீல் அத்தை, உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியாது. அவள் கூறுவதும் உண்மைதான். இயற்கையை ரசித்தபடி தனிமையை மட்டுமே துணையாக கொண்டு இயற்கையுடன் பேசியபடி மலையேறுவது ஒரு தனி சுகம்தான். அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் அதன் அருமை தெரியும். இன்று ஏனோ அதிகமாக மூச்சு வாங்குவது போல் தோன்றியது அஞ்சனாவிற்கு. எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் சதை போட்டுட்டோம் போல. முன்ன மாதிரி ஈஸியாக ஏற முடியறதில்ல. யோசித்தபடியே ஒரு மரத்தில் சாய்ந்து நின்றவள் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டாள். அவள் முன் ஒரு கரம் தண்ணீர் பாட்டிலை நீட்டியது. யாருடா இது?
நிமிர்ந்து பார்த்தவளுக்கு இனிய அதிர்ச்சிதான். அவள் மனதை கவர்ந்த அவளது கண்ணாளன் அங்கு நின்றிருந்தான். நகுல், நீங்களா? ஆச்சரியத்துடன் அவள் வினவ. ஏன், நாங்கெல்லாம் வரக்கூடாதா? மூணார் என்ன உங்களுக்கும் உங்க அத்தை மகனுக்கும்னு பட்டா போட்டிருக்குதா? அவனும் மலையேறும் ஆயத்துடன் தான் வந்திருந்தான். நாங்க அப்படி சொல்லவே இல்லையேங்க, கூறியவள் தண்ணீரை வாயில் சிரித்து கொண்டாள். நீங்க ட்ரெக்கிங் வந்தீங்களா? பாட்டிலை அவன் கையில் திருப்பி கொடுத்தவள் வினவ. பார்த்தால் எப்படி தெரியுது என்று கேட்டு வைத்தான் அவன். அவன் இவ்வளவு பேசுவானா? அவளுக்கு ஆச்சரியம்தான். நீங்க இவ்வளவு பேசுவீங்களா? கேட்டே விட்டாள். நீ அன்னைக்கு பேசினதை விட குறைவுதான். கூறியபடி அவன் நடக்க நாக்கை கடித்து கொண்டவள் அவனுடன் இணைந்து நடந்தாள். அவர்களைப் போலவே இன்னும் சிலரும் மலையேறி கொண்டிருந்தனர். எனக்கு ட்ரெக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் யாரும் இல்லாமல் தனிமையில் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே மலையேறுறது தனி சுகம்தான். அவள் கூற இப்பொழுது ஆச்சரியமாக அவன் திரும்பி அவளை பார்த்தான். அவனுடைய மன எண்ணமும் அதேதான். வருடா வருடம் 4 நாட்கள் ஒதுக்கிவிட்டு அவன் மலையேறுவதற்காக எங்காவது கிளம்பி விடுவான், அதுவும் தனிமையில். தனது எண்ணமும் அவளது எண்ணமும் ஒன்றாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவனுக்கு ஏனோ மகிழ்ச்சியாக இருந்தது. இருவரும் அதன் பிறகு எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் அருகருகில்தான் நடந்தனர். அவ்வப்போது விரல்கள் மட்டும் ஒன்றோடொன்று உரசிக்கொண்டன. மலையேற்றத்தின் மும்முரத்தில் அதை அவர்கள் கவனித்தார்களோ இல்லை கவனித்தாலும் கண்டு கொள்ளாமல் இருந்து விட்டார்களோ, அது அவர்களுக்குத்தான் வெளிச்சம். ஓரிடத்தில் மூச்சு வாங்க அவள் நின்றுவிட அவனும் தன் தோள்பையை இறக்கி வைத்துவிட்டு ஆஸ்வாசமாகிக் கொண்டான். ட்ரெக்கிங் பழக்கம்னு சொல்ற, பட் இப்படி மூச்சு வாங்குது? அவள் தோளிலிருந்த பையையும் கழட்ட உதவியவன் வினவினான். அதுதான் எனக்கும் தெரியல. இப்படியெல்லாம் மூச்சு வாங்காது. மேபி கொஞ்சம் உடம்பு போட்டுட்டேன் போல. மூச்சு வாங்க கூறியவளின் மேனி மேல் அவனது பார்வை படர்ந்தது. வெள்ளை நிற டிஷர்ட்டும் நீலவண்ண ஜீன்ஸ் பேண்ட்டும் அணிந்திருந்தாள். மாசு மறுவற்ற முகம், பெரிய கருவிழிகள், கூர்மையாகவும் இல்லாமல் குட்டையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் நடுவில் நாசி, ஆரஞ்சு சுளை போல் சற்று செழித்த உதடுகள். அதை கண்டவனின் பார்வை ஏனென்று அறியாமலேயே எச்சில் விழுங்கி கொண்டது. பார்வையை சற்று தாழ்த்தி கீழே வர அப்பப்பா அவனுக்கு மூச்சடைத்துதான் போனது. அவள் வேறு பெரிது பெரிதாக மூச்சு வாங்கி கொண்டு நிற்க செழித்த இளமை அழகுகளின் சுழல்களில் அவனது பார்வை சற்று அதிகமாகவே படிந்தது. அவனையும் அறியாமல் அவன் பெருமூச்சு விட்டுக்கொள்ள தொண்டைக்குழியோ ஏறி இறங்கியது. டேய் நகுல், என்னடா பண்ணிட்டு இருக்கிற? மனசாட்சி வேறு அவன் மண்டையிலேயே ஓங்கி அடிக்க தொண்டையை கனைத்து கொண்டவன் பார்வையை திருப்பி கொண்டான். சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு அவர்கள் மீண்டும் தங்களது பயணத்தை தொடர்ந்தனர். நகுல், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன? மயூரியை நீங்க காதலிச்சிங்களா? அவள் வினவ அவன் சட்டென்று நின்று அவளை திரும்பி பார்த்தான். சின்ன வயசிலிருந்து நான் அவள் கூட வளர்ந்திருக்கிறேன். அவள் தத்தி தத்தி நடக்க கற்றுக்கிட்டதே என் விரல் பிடிச்சுதான். என்னால் எப்படி அவளை காதலிக்க முடியும் அஞ்சனா? அவள் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு குட்டி குழந்தை மாதிரிதான். அவனுக்கும் அவளுக்குமான உறவை அவன் வர்ணித்த விதம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் மயூரியை காதலிக்கவில்லை. மனதில் சில்லென்ற சாரல் பரவியது. தேங்க்ஸ், அவளையும் மீறி அவள் சொல்லிவிட. தேங்க்ஸா? எதுக்கு? முழித்தான் அவன். நானெங்கே தேங்க்ஸ் சொன்னேன்? உங்களுக்கு தப்பா எதுவும் கேட்டிருக்கும். அவள் கூறிய விதத்திலேயே அவனுக்கு தெரிந்தது சமாளிக்கிறாள் என்று. தனக்குத்தானே தலையை ஆட்டிக்கொண்டவன் நடையை தொடர்ந்தான். உன் அத்தை மகனை நீ காதலிச்சியா? திடீரென்று அவன் வினவ. குறுகுறு பார்வையுடன் நின்று அவனை பார்த்தவள், யுகேனத்தானே என்னால் எப்படி காதலிக்க முடியும் நகுல்? அவன் கூறிய அதே பதிலை திருப்பி கூறினாள். அவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. இருந்தாலும் மனதில் ஒரு இதம். சில மணி நேர பயணத்திற்கு பிறகு இருவரும் மலை உச்சியை அடைந்தனர். சொர்க்கலோகம்தான் அங்கு வந்துவிட்டதோ என்னும்படியான காட்சிகள் கண்முன்னால் விரிந்தது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பச்சை பசேல் என்று மலைகளின் அரசி தன் சாம்ராஜ்யத்தை விரித்திருந்தாள். சில்லென்று குளிர்ந்த காற்று வந்து முகத்தில் மோத விழிகளை மூடி ஆழ்ந்து சுவாசித்தவளின் நாசியில் இயற்கையின் மனம் ஏறியது. அடுக்கடுக்கான மலைத்தொடர்கள், கீழே பார்த்தால் கிடுகிடு பள்ளம், நடுங்க வைக்கும்படியாக இருந்தாலும் அழகு கொள்ளை கொண்டு போனது. வாவ், இதுக்காகவே எவ்வளவு சிரமப்பட்டு வேணும்னாலும் மலையேறலாம். அவள் இதழ்கள் முணுமுணுத்து கொண்டன. உண்மைதான், கொள்ளை அழகு. அவனும் ஒத்துக்கொண்டான். இருவரும் வெகுநேரம் மலை உச்சியில் தெரிந்த பனிக்கூட்டங்களையும் நகர்ந்து செல்லும் மேகக்கூட்டங்களையும் பார்த்தபடி நின்றிருந்தனர். இருவரின் மனதிலுமே அமைதி நிறைந்திருந்தது. மற்றவரை பற்றிய எண்ணங்கள் சுகமாய் முகிழ்த்திருந்தது. சுகமாய் அவர்களை மீட்டிச் செல்லும் அந்த உணர்வுக்கு பெயர் காதல்தான் என்பதை இருவருமே உணர்ந்து கொண்டுதான் இருந்தனர். நான் இப்போ ஐ லவ் யூ சொன்னால் உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருக்கும் நகுல்?
தலையை சரித்து இமைகள் சிமிட்டி அவள் வினவ, ஒரு ஆழமான பார்வையை அவளை நோக்கி செலுத்தியவன், அதை நீ சொன்னால்தானே என் ரியாக்ஷன் என்னன்னு தெரியும் என்று புருவம் உயர்த்தினான். ஓ, இதழ்களை சுருக்கியவள் ஐ லவ் என்று முடித்திருந்திருக்கவில்லை. அதற்குள் அவளது இதழ்கள் அவனது வலிமையான உதடுகளால் சிறை பிடிக்கப்பட்டது. என்ன இது? உணரும் முன்பாகவே அவனது இதழ்கள் அவளுக்கு ஒரு ஆழமான முத்தத்தை அவசரமாக வழங்கிவிட்டு விலகியிருந்தது. நகுல் தன் இதழ்களை துடைத்தபடி சினுங்கியவளால் அவனை நிமிர்ந்து பார்க்கவே முடியவில்லை. இப்படி முத்தமிடுவான் என்று அவள் எதிர்பார்த்திருந்திருக்கவே இல்லை. அவசர முத்தம் என்றாலும் ஆழமான முத்தம் அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. சினுங்கியவளின் இடைப்பற்றி இழுத்து தன் மார்போடு மோதச் செய்தவன் பெண்ணவளின் தாடையை பற்றி அவளை தன்முகம் காணச் செய்தான். கன்னம் சிவக்க நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களோடு தன் கண்களை உறவாட விட்டவன் ஐ லவ் யூ என்றான் மென்மையான குரலில். கரமோ அவள் கன்னத்தை வருடி அவள் நெற்றியில் புரண்ட கற்றை கூந்தலை விலக்கி காதோரம் சுருகியது. உதடுகள் குனிந்து அவள் நெற்றியில் முத்தம் வைத்தன. விழிகளை மூடி அவன் காதலை ஏற்றுக்கொண்டவளுக்கு இந்த நொடியை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க முடியாது என்று தோன்றியது. தனித்தனியாய் மலையேற்றத்துக்கு கிளம்பிய இருவரும் காதல் கிளிகளாய் வீடு திரும்பினர். தொடரும்.